என்னடா இந்த வாரம் வந்து புதன்கிழமையாவது இன்னும் சண்டை நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். யாருக்குடா சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே காத்துட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கும் கமருதனுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை பிரச்சனை வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இதுல குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் திவ்யா வந்து இழுத்து போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது ஆதிரைக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்துருந்துச்சு. இந்த ப்ரோமோல பார்க்கும்போது 2 பேருக்கு வந்து சண்டை முட்டிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய கயாஷா வீட்டுக்குள்ள ஆக போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேரா முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இந்த ப்ரோமோல வந்து என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ரம்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து திவ்யா ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை தானே பாத்தீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு இதை சொல்றாங்க. உனக்கு தேவையில்ல, நீ கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து ரைஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை விட்டுறாரு. செருப்பு பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாரு. என்ன பிஞ்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க கையில ஏதோ டிஷ்யூ ஏதோ பேப்பர் ஏதோ இருக்கு, அதை அப்படியே டக்குன்னு தூக்கி அடிக்கிறாங்க. உடனே பார்வதி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க கமருதீனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இப்படி கொண்டு போறாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி நடந்தா நீ இப்படிதான் பண்ணியிருந்திருப்பியா? ஒரு பொண்ணுக்கு நேரா அப்படி கத்துறா, நீ இந்த மாதிரி பண்ணுவியா? அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பார்வதி பக்கம் திரும்புறாங்க. பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 2 பேருக்கும் பிரச்சனைனாலதான் பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் நான் விளக்கதான் பாக்குறேன். கமருதீன் பிடிக்குன்றனால அப்படி கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கமருதீனை வந்து இங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அதனால வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா பண்ண செய்கை வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. இவரு பேசணும் தப்புதான், அவங்க பேசுறதும் தப்புதான். ஒரு கட்டத்துல வந்து நீ போ அங்கிட்டு போயிட்டு 2 பேரும் அப்படின்னு ஒரு செய்கையை வந்து செஞ்சுட்டாங்க. இது வந்து ஆபாச குறியீடா இல்ல வந்து என்னன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் அதை வந்து தவிர்த்திருக்கலாம். 2 பேரும் அங்கிட்டு போங்க போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு செய்கையை வந்து செஞ்சிருந்தாங்க. இதை பார்க்கும்போது தேவையில்லாத சண்டை மாதிரிதான் இருக்கு. இது சப்புன்னு முடியுமா? என்னை பொறுத்த ஆல்மோஸ்ட் கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் திரும்பி திரும்பி சண்டைகள் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த டாஸ்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பயங்கரமா போக வேண்டிய டாஸ்க், ஆனா கேவலமா இருக்கு. நேத்தெல்லாம் கனி வந்து ஒரு வாய்ஸ்ல பேசியிருந்தாங்க. அதாவதுடா இதுல யாரு ஜெயிக்கணும், எனக்கெல்லாம் கடுப்பா இருக்கு. என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கூட நிறைய வந்துருந்துச்சு. இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த டாஸ்க் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், டே அண்ட் நைட்டா இந்த டாஸ்க் வந்து நடக்க போகுது. கொஞ்சம் இனோவேட்டிவா கொஞ்சம் நல்லா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, மழை பெய்யுது, வீட்டுக்குள்ளதான் டாஸ்க் வைக்க முடியும்னா அதை வேற மாதிரி கூட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருக்கான். டீமன் டாஸ்க்கை வீட்டுக்குள்ளேயே கூட பண்ணியிருந்திருக்கலாம். எதுக்கு இவங்க இவ்வளவு போட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சண்டையும் பார்த்திருப்பீங்க, வினோத் அவர்கள் சண்டை பிரச்சனையும் பார்த்திருப்பீங்க. இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது? திவ்யா மேலயா இல்ல கமருதீன் மேலயா இல்ல நடுவுல பார்வதி வேற உள்ள வந்தாங்க, அதனால பார்வதி மேல பிளேம் பண்றாங்க? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கடைசியில வந்து பாத்தீங்கன்னா திவ்யா ஒரு செய்கையும் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.